அகரம்தன் பஸ் ஸ்டாப் இதுதாங்க உங்களுக்கு வந்து அகரம்தன் பஸ் ஸ்டாப். இங்க பாருங்க பஸ் வந்து 31A தாம்பரம் வெஸ்ட்ல இருந்து அகரம்தன் வர்ற பஸ்ஸுங்க 31A. இங்க தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் வந்து திரும்புது. இது நேரா மேடவாக்கம் அந்த ரோடு. இதுல இருந்து பஸ் போற இந்த ரோட்ல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சைட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள போனோம் அப்படின்னா கரெக்டா ஒரு 200-300 மீட்டர்ல பாத்தீங்கன்னா நம்மளோட சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க. பெருங்களத்தூர் சரௌண்டிங்ல இந்த மாதிரி வீடுகள் எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துல யாராவது இமீடியட்டா வீடு கட்டுற மாதிரி இடம் தேடி இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கானதாங்க. பாருங்க ஃபுல்லாவே ரெசிடென்சியல் ஏரியால தான் பாருங்க, நல்ல ரெசிடென்சியல் எல்லாமே வீடு, அதுவும் ஆன் ரோட் சைடாவே கொடுத்துறாங்க. இதை நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸுங்க, ஆர்ச்சுங்க. அப்படியே உள்ள வந்தீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லா வீடுகள் தான். எங்க பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து வீடுகளாவே இருக்கும். இது எல்லாமே ரெசிடென்ஸ் தான். அப்படியே வாங்க, இது ஃபுல்லா வீடு, சைட்டு ஃபுல்லா சுத்தி காம்பவுண்ட சுத்தி எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கா ரெசிடென்சியல் ஏரியால நம்ம பெருங்களத்தூர் சரௌண்டிங்ல, தாம்பரம் சரௌண்டிங்ல, வண்டலூர் சரௌண்டிங், இந்த பக்கம் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு, இந்த சரௌண்டிங் ஃபுல்லாவே மேடவாக்கம் சரௌண்டிங். இந்த சரௌண்டிங்ல எங்க நீங்க இடம் பார்த்துட்டு இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன், இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. பக்கா ரெசிடென்சியல் ஏரியால சுத்தி வீடுகள் எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துல நடுவுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி சூப்பரா வந்து அமைஞ்சிருக்குங்க. நல்லா டெவலப் பண்ணி சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பெருங்களத்தூருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பைபாஸ்ல பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துல வந்து உங்களுக்கு போய் ரீச் பண்ண முடியுங்க. நம்ம ஜிஎஸ்டி ரோடு இருக்கு இல்லையா, அங்க அதிகபட்சமே நம்ம ஈஸ்டர்ன் பைபாஸ்ல போனீங்கன்னா வெறும் 10 நிமிஷத்துல நம்ம போய் ரீச் பண்ண முடியும். எங்க லொகேட் ஆயிருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அகரம் தென் அப்படின்ற சூப்பரான லொகேஷன்ல தான் அமைஞ்சிருக்கோம். சேலையூர் இருக்குங்களா, அங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா பாத்தீங்கன்னா நம்மளோட சைட்டுக்கு வந்து வர முடியும். பாரத் யூனிவர்சிட்டி கிராஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா நம்மளோட சைட்டுக்கே வந்து நீங்க வந்து வருவீங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு லொகேஷன், சூப்பரான ஒரு லொகேஷன். இமீடியட்டா வீடு கட்டுற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கிற மாதிரி சிட்டிக்குள்ள சிஎம்டி லிமிட்ல சிஎம்டி அப்ரூவ்ட்ல இடம் தேடிட்டு இருக்கோங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் சூப்பரான ப்ராஜெக்ட்ங்க. பக்காவான ஒரு லொகேஷன், ரோட்டு மேலே இருக்கு. இது நேரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாரத் யூனிவர்சிட்டி, நம்மளுக்கு வந்து ஈஸ்டர்ன் பைபாஸ், பெருங்களத்தூர் எல்லாத்துக்குமே போகக்கூடிய ஒரு சூப்பரான ரோடு. பஸ்ஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க தான் வந்து திரும்பிக்கிட்டு இருக்கு. லைவாவே நமக்கு வந்து வீடியோ காமிச்சிருக்கோம். இங்க இருந்து கரெக்டா ஒரு 200-300 மீட்டர் டிஸ்டன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க, அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்ம சிட்டிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கோங்க. எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சென்னையில வந்து பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங், அதாவது பெருங்களத்தூர் சரௌண்டிங், நம்ம மேடவாக்கம் சரௌண்டிங், சேலையூர், இந்த சரௌண்டிங்ல தாம்பரம், இந்த சரௌண்டிங்ல யாராவது இடம் தேடி இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சைட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சைட் வந்து பிடிக்கும். சைட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்டை தாண்டி யாருமே வந்து வெளியே போக மாட்டீங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு சைட் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோங்க. பாருங்க ஃபுல்லாவே வந்து வீடுகள் தான். இது நேரா பாத்தீங்கன்னா அப்படியே ரோடு நேரா போனோம்னா எங்க வரும் பாத்தீங்கன்னா அகரம் தென்னுங்க. அகரம் தென்னு தான் வந்து பாத்தீங்கன்னா இது கரெக்டான லொகேஷன். நம்ம பாரத் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, பாரத் யூனிவர்சிட்டி வந்து லெஃப்ட் எடுத்து வந்தோம் அப்படின்னா நேரா பாத்தீங்கன்னா அகரம் தென்னு தான். அதுக்குள்ள ஊருக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெசிடென்சியல்ல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு புது வீடுகள் எல்லாமே எல்லாருமே கட்டிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு லொகேஷன்ல, அதாவது நம்ம பெருங்களத்தூர் ஈஸ்டர்ன் பைபாஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து நேரா வந்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கே டைரக்டா கொண்டு வந்து விட்டுரும். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு லொகேஷன். இன்னைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து உங்களுக்காக வந்து கொண்டு வந்திருக்கோம். இமீடியட்டா வீடு கட்டணும், நான் பெருங்களத்தூர் சரௌண்டிங்ல இல்ல தாம்பரம் சரௌண்டிங்ல, சேலையூர், மேடவாக்கம் இந்த சரௌண்டிங்ல எல்லாருமே வந்து யாராவது இடம் தேடி இருக்கீங்கன்னா அவங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட், இமிடியேட் ப்ராஜெக்ட், நல்ல ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோங்க. ஓகே மக்களே, இந்த ப்ராஜெக்ட்டை நமக்கு யார் கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டெஸ்லா ப்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு கம்பெனிங்க. ஆமாங்க, இந்தியாவுக்கு டெஸ்லா வந்தாச்சு அப்படின்ற மாதிரி சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டையும் அவங்களே வந்து கொடுத்திருக்காங்க. அருமையான ஒரு ப்ராஜெக்ட், நல்ல கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட், ரெங்கா கார்டன் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்ங்க. பாருங்க நல்ல கிராண்ட் ஆர்ச் போட்டு அருமையா வந்து அவனி ட்ரீஸ் எல்லாமே வச்சு உங்களுக்கு இபி லைன், நல்ல சிமெண்ட் காங்கிரீட் ரோடு வந்து நல்லா வந்து எலிவேட்டட் காங்கிரீட் ரோடுங்க, நல்லாவே வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இபி லைன் உள்ளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கு. எல்லா வசதியிலுமே வச்சு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் லைட், இபி லைன் அப்படின்ற மாதிரி இமீடியட்டா நம்ம வீடு கட்டுறதுக்கு எங்கேயாவது இடம் தேடிட்டு இருப்போம்ல நம்ம இந்த சரௌண்டிங்ல, அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த ரெங்கா கார்டன் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு சைட்டா பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்லா ப்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம அகரம் தென் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு லொகேஷனுங்க. இந்த சரௌண்டிங்ல இல்லாத ஸ்கூல், காலேஜ் அது எதுவுமே கிடையாது. எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பக்காவான ஒரு லொகேஷன் தான். அதுவும் இப்போ நம்ம இங்க என்ன பாக்குறோம் இல்லையா, அந்த சுத்தி நம்ம சரௌண்டிங்ல பாக்குற வீடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா புது வீடுகள். இன்னைக்கு சென்னை சிட்டிக்குள்ள நம்ம சிஎம்டி லிமிட்டுக்குள்ள சிஎம்டி அப்ரூவ்ல யாராவது இடம் தேடிட்டு இருப்போம்ல, அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க எல்லாமே தேடி கண்டுபிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன் தான் இந்த லொகேஷனுங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு கட்டின வீடுகளா தான் தெரியுது, எல்லாமே புது வீடுகளா தான் தெரியுது. இந்த சைட்டுக்கு அப்படியே சுத்தி நீங்க எங்க பார்த்தாலும் வீடுகள் தான், நம்ம சைட்டை சுத்தியுமே வீடுகள் தான். அந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு லொகேஷனுங்க. சிஎம்டி அப்ரூவ்டு, ரெரா அப்ரூவ்ல ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா 1.78 ஏக்கர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா 42 பிளாட்ஸ் இருக்குதுங்க. ஒரு நியூ லேஅவுட், நியூ சைட்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்காக வந்து கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணதுல இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா 1 or 2 வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த சைட்டே வந்து பாத்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிரும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபுல்லா வியூவர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகளோட இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு பெருங்களத்தூர் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே வந்துருச்சு இல்லையா, அந்த சரௌண்டிங்ல நம்மளுக்கு இமீடியட்டா வீடு கட்டணுங்க. சிட்டிக்குள்ளேயே நம்ம வீடு கட்டணும், பயம் இல்லாம இருக்கணும், அதுவும் பஸ் ஸ்டாப் வசதி இருக்கணும், ரோடு வசதி இருக்கணும். நியர்பைல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே நம்ம சுத்தி இருக்கணும். முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா கனெக்டிவிட்டி
சூப்பரா இருக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த சைட் தான் பாத்தீங்கன்னா அருமையான ஒரு சைட்டுங்க. ஏன் கேட்டீங்க அப்படின்னா இந்த சைட்டுக்கு நம்ம எப்படி எப்படிலாம் வரலாம்னு சொல்லி கேட்டுங்க. மேஜரா பாத்தீங்கன்னா நம்ம பெருங்கலத்தூர்ல இருந்து ஈஸ்டர்ன் பைபாஸ் இன்னைக்கு போட்டுட்டு இருக்காங்க, எல்லாருமே தெரிஞ்சிட்டு இருக்கோம். அதுல இருந்து நேரா வந்தீங்க அப்படின்னா நம்மளோட சைட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா அகரம் 10க்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா வர முடியும். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேலையூர் கேம்ப் ரோடு இருக்கு பாத்தீங்களா, அதுல கட் பண்ணி உள்ள வந்தாலும் பாரத் யூனிவர்சிட்டி கிராஸ் பண்ணி லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சைட்டு அகரம் 10ங்க. பஸ் ஸ்டாப் பஸ் நிக்கிற இடங்க தாங்க எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பஸ் ஸ்டாப். பஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து நிக்குது. உங்களை ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு எல்லாத்துமே பாத்தீங்கன்னா நீங்க அங்கேயே பஸ் ஏறி போய்க்கலாங்க. அங்க இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா நம்மளோட சைட்டு இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா அந்த அகரம் 10 பஸ் ஸ்டாப்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா நேரா இந்த ரோடு வருது. அப்படியே ஆப்போசிட்ல நம்மளோட சைட்டு தான் கிராண்ட் ஆர்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்லயே இருக்கும் ரெங்கா கார்டன் சொல்லிட்டு. நீங்க அங்க வரும்போதே பாத்தீங்கன்னா சைட் எங்க இருக்கு வீடு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. இன்னொரு கனெக்டிவிட்டி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிகை இருக்கு இல்லையா, அந்த ஜங்ஷன் அது வழியாவும் உள்ள வரலாம், மாம்பாக்கம் உள்ள வரலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஏரியால இன்னைக்கு சென்னையோட ஹாட் லொகேஷனா இருக்கக்கூடிய நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட சுத்தியுமே யாராவது இடம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு லொகேஷனுங்க. இந்த சரௌண்டிங்ல தேடிட்டு இருக்கீங்கன்னா இதுதாங்க ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்ட். உள்ள நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. சுத்தி காம்பவுண்ட் வால் பாத்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு பில்ட் பண்ணியே கொடுத்திருக்காங்க. நம்ம சொருவப்படும்ல அந்த மாதிரிலாம் கொடுக்காம ஃபுல்லாவே கல்லு வச்சு நல்லா கட்டியே கொடுத்திருக்காங்க. கிராண்ட் ஆர்ச், சிசிடிவி கேமரா, இபி லைன், ஸ்ட்ரீட் லைட், உங்களுக்கு காங்கிரீட் ரோடு அப்படின்ற மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸுமே பக்காவா கொடுத்திருக்கக்கூடிய வித் பார்க்கோட கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பாத்தீங்கன்னா நம்ம ரெங்கா கார்டனுங்க. ஓகே மக்களே, நம்ம சைட்டை வந்து சுத்தி தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கூல் காலேஜ் வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த சரௌண்டிங்லேயே பாத்தீங்கன்னா நம்ம பாரத் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அந்த ரோட்லயே பாத்தீங்கன்னா பாரத் யூனிவர்சிட்டி இருக்கு, உங்களுக்கு வந்து பாரத் மெடிக்கல் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜியான் ஸ்கூல் ஃபேமஸான ஸ்கூல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜியான் ஸ்கூல் இருக்குங்க. இந்த சரௌண்டிங் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட்டுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல இடம் தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்காகவே நம்ம டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல பாத்தீங்கன்னா சென்னையில எல்லாருக்குமே நம்ம வந்து இடம் கொடுக்கணும், எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ப்ராப்பர்ட்டியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்ற ஒரே காரணத்துக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கும், அதுல எந்த வித பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பா டாக்குமெண்ட்ஸ் பக்கா ஷூருங்க. வந்து டாக்குமெண்ட்ஸ் சூப்பரான டாக்குமெண்ட்ஸ். இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த சரௌண்டிங்ல இருந்து இந்த நம்ம சைட் இருக்கு இல்லையா, இந்த சரௌண்டிங்ல தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்டோட ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து வரப்போகுதுங்க. கிட்டத்தட்ட 600 ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க நியர்பைல தான் வந்து டெவலப்மெண்ட் பண்ண போறாங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. அது எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏரியா இந்த லொகேஷனே வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கர பிரைமா வந்து மாறிடும். இப்பவே பிரைம் தான். இன்னைக்கு பயங்கர டெவலப்மெண்ட்ல போயிட்டு இருக்க ஏரியால இதுவும் ஒண்ணு. ஈஸ்டர்ன் பைபாஸ் மட்டும் அந்த பிரிட்ஜ்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது ரோடு எப்படி இருக்கும், இந்த இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க இருந்து கரெக்டா ஒரு 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ்க்குள்ள, அதுவே அதிகம் தான், அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நம்ம போய் ரீச் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு பக்காவான ஒரு லொகேஷன்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு, ஓஎம்ஆர், ஈசிஆர் எல்லா பக்கமுமே கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லொகேஷனுங்க. அதுவும் இந்த மாதிரி லொகேஷன் நல்லா பாருங்க. ஃபுல்லா டெவலப்மெண்ட், ஃபுல்லா வீடுகள், எல்லாமே வீடுகள் தான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் தான் டெவலப்மெண்ட் ஆக போகுது, இதுக்கப்புறம் தான் இதுக்குள்ள வீடு கட்ட போறாங்க அப்படிலாம் கிடையாது. இப்பவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வீடுகள் எல்லாமே வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன்லாம். இதுல உங்களுக்கு பிளாட் வாங்கினாங்க இல்லையா, அவங்களும் இப்போ கொஞ்சம் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே முடிச்சு வீடு கட்டவும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. 42 பிளாட்ஸுங்க, சூப்பரான ஒரு பிளாட். எல்லாமே இப்போ புக்கிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. அதனால நீங்களும் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து இங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா பேசிங்களுமே வந்து அவைலபிலிட்டி இருக்குங்க. பேங்க் லோனுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ, ஐடிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நேஷனல் பேங்க்லயுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைப் இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து லோனுமே பாத்தீங்கன்னா பக்காவா வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அதை பத்தி எந்த ஒருமே பண்ணாம நம்ம வீடு கட்டணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோட நீங்க வந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிக்கும். கண்டிப்பா நீங்க வந்து புக் பண்ணி தான் போவீங்க. அது மாதிரி ஒரு பக்காவான ஒரு ப்ராஜெக்ட். ஓகே மக்களே, இப்போ நம்ம பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைட்டுக்கு உள்ள வந்தாச்சு. ஓகேங்களா, உள்ள வரும்போது பார்க்குக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். ஃபுல்லா இது எல்லாமே பிளாட் தான், நல்ல நீட்டா இருக்கு பிளாட். அந்த பக்கம் தெரியுது, ஆப்போசிட்ல தெரியுது பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா காசா கிராண்டோட ஒரு ப்ராஜெக்ட். சரிங்களா, காசா கிராண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு அப்படியே இந்த பக்கம் தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம ப்ராஜெக்ட்டை தாண்டி தான் பாத்தீங்கன்னா காசா கிராண்ட் இருக்கு. அந்த சைடு பாத்தீங்கன்னா டிஎஸ்சி டாக். சரிங்களா, அதோட அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்கு. இந்த மாதிரி அபார்ட்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்க உங்களுக்கு இடத்துல இந்த இடத்துல நீங்க காசா கிராண்ட்ல போய் கேட்டு பாருங்களேன். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா 60, 70 அந்த ரேஞ்ச் தான் உங்களுக்கு வந்து போகும். ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ஒரு ரேட்டுக்கே வந்து கொடுத்துருக்காங்க. லோ பட்ஜெட்லயே வந்து கொடுத்துருக்காங்க. என்னடா லோ பட்ஜெட்னு சொல்றேன் அப்படின்னா ஆமாங்க, உண்மையிலே லோ பட்ஜெட் தான். இந்த சரௌண்டிங்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இந்த ஏரியா டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு இதை எடுத்துக்கிட்டீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம சொல்ல போற ரேட் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு லோ பட்ஜெட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சதுரடி வந்து பாத்தீங்க அப்படின்னா 5250 ரூபாங்க. 5250 அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு ரேட். இதுலயுமே உங்களுக்கு வந்து நெகோசியபிள் பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிரும். அப்ரிசியேஷன் நல்லா ஆகக்கூடிய இடம் தான். நீங்க வீடு கட்டுறதுக்குனாலும் இமிடியேட்டா நீங்க வந்து இடம் வாங்கி போடலாம். இல்ல நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்க போறேன் அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து போங்க. ஏன்னா நீங்க லைவா அப்படியே பார்க்க போறீங்க. இந்த பக்கம் வந்து காசா கிராண்ட் இருக்கு, இதுல என்ன மாதிரி ஒரு ரேட் இருக்கும், அங்க உங்களுக்கு பிளாட் யூடிஎஸ் கான்செப்ட் தான். ஆனா இங்க உங்களுக்கு தனி இடம், சொந்த இடம், இடத்துடன் கூடிய வீடே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து கிடைச்சிரும். அப்படிங்கும்போது நீங்க பாத்துக்கோங்க, ஒரு இடமே தனி இடம், உங்க சொந்த இடம் முழுசாவே 800 சதுரடி உங்களுக்காகவே கொடுத்துருக்க இடம் பாத்தீங்கன்னா ஒரு 40 இருந்து 45 லட்சத்துக்குள்ள நீங்க எடுக்கலாம். அதுல கம்மியான ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு வீடு கட்டணும்னா கூட நான் 15 லட்சத்துல இருந்து 20 லட்சத்துக்குள்ள சூப்பரான வீடு அழகா நீங்க வந்து கட்டிட்டு வர முடியும். நியர்பைல நம்ம எந்த இடத்தை நம்ம அக்சஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் கூட 10 நிமிஷம்
15 நிமிஷத்து டிஸ்டன்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம வந்து போக முடியுங்க. ஏன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஈஸி அக்சஸ் தான் நம்மளுக்கு. இந்த மாதிரி லொகேஷன்ல இந்த சரௌண்டிங்ல தாம்பரம் சரௌண்டிங், பெருங்கலத்தூர் சரௌண்டிங், வண்டலூர், இந்த பக்கம் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு, மேடவாக்கம், இந்த சரௌண்டிங்ல யாரு எங்க இடம் தேடிட்டு இருந்தாலும் நீங்க எங்க போனா இந்த லொகேஷன் வாங்க, கண்டிப்பா பிடிக்கும். சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அருண்.